திணை மிக முக்கிய தமிழனின் பிரதான உணவு. திணை பொன்மஞ்சளாய் இருப்பதற்கு அதில் மட்டுமே உள்ள பீட்டா கரோட்டீன் என்னும் கண்களுக்கான சத்து காரணம். திணையை அரிசி சோறு போன்றே சமைத்து சாப்பிட முடியும். பட்டை தீட்டாமல், பாலிஷ் போடாமல் திணை அரிசியை 1க்கு 2½ பங்கு நீர் விட்டு திணைச் சோறாக்கலாம். திணையில் பாயாசம், கொழுக்கட்டை முதலான அத்தனை அரிசி மாவில் செய்யும் பண்டங்களையும் செய்துண்ணலாம். அரிசியை விட சர்க்கரை அளவை மெதுவாக இரத்தத்தில் ஏற்றும் பண்புடைய திணை அன்றாட உணவுக்கான தேர்வு. திணை திணை அரிசி நம் மூத்த இனக்குழு தலைவன் முருகனுக்கு படைக்கப்பட்ட சங்கம் முதல் இன்றைய விஞ்ஞானம் வரை வியக்கும் தானியம் திணை. தேனும் திணை மாவும் என்ற சொற்றொடர் தமிழில் மிக பிரபலம். இன்றும் திருச்செந்தூரில் புட்டமுது என்று வழங்கப்படும் முருகக் கடவுளின் பிரதான பிரசாதம் அன்று திணை மாவிலும் தேனிலும் தான் கொடுக்கப்பட்டது. சங்கரன் கோவில் முதல் பல அம்மன் வழிபாட்டில் மாவிளக்கு படைத்தலில் மாவுக்கு திணையா மாவைத்தான் தமிழ் சமூகம் பயன்படுத்தியது. இது போன்ற தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.